கோட் படத்துல தளபதி விஜயோட ஆக்டிங்கை பத்தி எல்லாருமே பேசுறாங்க. ஆனா நிறைய பேர் பேசாத விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஒரு தளபதி டான்ஸ் பண்ணாலே நமக்கு அவ்வளோ குஷியா இருக்கும். ஒரு தளபதியோட ஸ்டண்ட் பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ கூஸ்பம்ஸ் இருக்கும். இந்த படத்துல 2 தளபதி 2 விஜயுமே ஸ்டண்ட்னு வரும்போது பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே ஒரு புது புது சீக்வன்ஸா இருக்கு. ஏன்னா ஸ்டண்ட் அப்படின்னாலே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல பண்ணாம இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய வெளிநாடுகளில் எடுத்திருக்காங்க. அதுவும் இன்ட்ரோ சீன்லயே ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஒரு ட்ரெயின் மேல நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்குள்ள ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை விஜய் பர்ஃபார்ம் பண்ண விதம் இருக்குல்ல. நம்ம டான்சர் விஜய் பத்தி எல்லாருமே பேசியிருக்கோம். ஸ்டண்ட்னு வந்தா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்குமோ, கேப்டன் விஜயகாந்த், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இவங்க எல்லாரையுமே நம்ம அவங்களுடைய சண்டை காட்சிகள் பத்தி ரொம்ப பெருசா பேசுவோம். ஆனா தளபதி விஜயோட டான்ஸ், அவரோட சிங்கிங், அவருடைய ஆக்டிங், ஹியூமர் சென்ஸ், இதே மாதிரி அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸுமே ஒவ்வொரு படத்துலையுமே பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தில் இது ரொம்ப ஸ்பெஷலாகவே பேசப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று அவருடைய அந்த கரிஸ்மேட்டிக் ப்ரெசன்டேஷன், இன்னொன்று அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டண்ட் டைரக்டர் திலீப் சுப்புராயன் மாஸ்டர் தான் இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்கான ஒரு அடையாளம் இருக்கும். ஏன்னா இவருடைய ரத்தத்திலேயே ஸ்டண்ட் இருக்குன்னு சொல்லலாம். எப்படி ஒரு மியூசிஷியனுடைய பையன், இப்போ இளையராஜாவுடைய பையன் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிளட்லேயே இசை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி, இவருடைய தந்தை சூப்பர் சுப்பராயன் அவர் பார்த்தீங்கன்னா 80s இருந்தே நிறைய முன்னணி நடிகர்களோட படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ கமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கமல் சாரோட படங்கள்ல நாயகன், காக்கி சட்டை, இந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு தளபதி மாதிரியான படத்துல ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. சரத்குமாரோட ரொம்ப முக்கியமான ஒரு படம் சூரியன், அதை இன்னைக்குமே எல்லாருமே ரொம்ப பெருசாக பேசுறது அவருடைய ஸ்டண்ட்டை பற்றி பேசுவாங்க. அவர் ஒரு மெஜஸ்டிக்கான பர்சன், ஃபிசிக்கலாக அவ்வளோ ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சூப்பரான ஸ்டண்ட் எல்லாம் கொரியோகிராஃப் பண்ணது இவருடைய அப்பா தான். அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், சுப்ரீம் ஸ்டார், இவங்களுக்கெல்லாம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணவர். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனான தளபதி, அவங்க 2 பேருக்குமே பண்ணியிருந்தார். இப்போ தீனா மாதிரியான படங்களில் தல அஜித்துக்கு திலீப் சுப்புராயனுடைய தந்தை சூப்பர் சுப்புராயன் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பார். அது மாதிரி தளபதி விஜய்க்கு இன்னைக்கு அவருடைய பையன் ஸ்டண்ட் பண்ணாலும், அதுக்கு முன்னாடியே விஜயோடைய தொடக்க காலங்களில் வந்த ரசிகன் மாதிரியான படங்களுக்கு கூட சூப்பர் சுப்புராயன் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பார். இப்படி அவங்களுடைய ஃபேமிலியே இந்த மாதிரியான சண்டை பயிற்சி சார்ந்த விஷயங்கள தான் இருக்காங்க. இவருடைய இன்னொரு பிரதர் இருக்காரு, அவரும் கூட ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கிறதா தான் சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, எப்பவுமே சினிமாவில் திரைக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களை எளிதாக கொண்டாடிடுவாங்க. அவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கான அந்த புகழ், பேர் எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், அதுவும் இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடியவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. வேர்வை சிந்தி வேலை செய்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். ரத்த சிந்தி உழைக்கிறவங்க அப்படின்னா அது ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான். விஜய் கூட இதை ஸ்டண்ட் யூனியனோட ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு இவங்களுடைய வேலை ரொம்ப ரிஸ்க் அதிகம், லைஃப் ரிஸ்க் இருக்கும், உயிரே கூட போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப துணிச்சலையும் தைரியத்தையும் முதலீடாக வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஸ்டண்ட் போர்ஷன் எல்லாமே 2 தளபதி அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் ஒரு யங்கர் வெர்ஷன், இன்னொருத்தர் ஒரு வயதான கேரக்டர். இந்த 2 பேருக்கும் ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கணும். அதே நேரத்தில் விஜய் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டைல் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சாங்ல, ஒரு டான்ஸ்ல எப்படி ஒரு ஸ்டைல் இருக்கோ, டெஃபினட்டா விஜயோட ஸ்டண்ட்டுக்குமே அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கு, யூனிக்கா இருக்கும். அவர் பண்ணக்கூடிய ஒரு ஜம்பாக இருக்கட்டும், இல்லை அவர் இந்த அடிக்கிறதா இருக்கட்டும், வில்லன், இது எல்லாமே அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸை வச்சிருக்காரு. ஸோ அதை அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஸ்டண்ட் மாஸ்டர்ஸால தான் முடியும். இந்த படத்தில் பெரிய அளவுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், இது ஆக்ஷன் படமாக இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையுமே கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு இவர் தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து பண்ணதுக்கப்புறமா இந்த படத்துல தளபதி விஜய் எங்கேயுமே டூப் யூஸ் பண்ணவே இல்லை. முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவரே பண்ணியிருக்காரு. அவர் மக்களவை தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக இங்கே வரும்போது நம்ம பார்த்துருந்தோம் எல்லாருமே. அப்போ ஒரு கையில் இன்ஜுரியோட, ஒரு பேண்டைடோட வந்திருந்தாரு. அப்போ எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க, என்ன ஆச்சுப்பா விஜய் கையில் அடிபட்டுருக்கு, இருந்தாலும் ஓட்டு போட வந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. நான் எடுத்த ஒரு இன்டர்வியூலேயே ஏஜிஎஸ் அர்ச்சனாட்ட கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க, ஸ்டண்ட் எல்லாமே நானே பண்ணணும்னு அவர் விருப்பப்படுவார், டூப் எடுக்க வேணாம், டூப் போட வேணாம், ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன், என் ஃபேன்ஸ்க்கு என்னுடைய சீக்வன்ஸை பார்க்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையுமே வராது, அதனால் நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரே இந்த விஷயங்களெல்லாம் பண்ணாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் சில இன்டர்வியூஸில் திலீப் சுப்புராயனுமே சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் வரக்கூடிய பிரமிப்பூட்டக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே விஜய் அவர்களாலேயே பண்ணப்பட்டது. நம்ம பாட்டை தான் பார்த்துருப்போம். பாடல்கள் தளபதி விஜயோட தொடக்க காலத்தில் இந்த பாடலை பாடியவர் உங்கள் தளபதி விஜய் அப்படின்லாம் போட்டு பார்த்துருப்போம்.
அந்த மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸ்னு வரும்போது டூப்பை போட்டு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேர் எடுக்கிறது ஆக்டர் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆனால் பார்க்க போனால் ஸ்டண்ட் சீன்ஸில் தான் பண்ணியிருக்கணும். இந்த சண்டை காட்சியில் இருப்பது உங்கள் தளபதி விஜய் தான், டூப்பெல்லாம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு ரிஸ்க் தானே. ஒரு பெரிய ஆக்டர் அவர் நினச்சா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், யாரோ ஒரு ஸ்டண்ட் கலைஞரை ரிஸ்க் எடுக்க வச்சிடலாம். பட் அப்படிலாம் இல்லாமல் நான் பண்ணுறேன், என் ஃபேன்ஸை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நடிகராக அவர் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வந்து பாராட்ட வேண்டிய ஒன்றாக தான் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்தெந்த ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.